என்னட்டி உடம்புலாம் ஒரே வலியா இருக்கு. ஏக்கா அப்போ எல்லா தேங்காவும் உரிச்சு முடிச்சிட்டோமோ? அந்த பிள்ளை எல்லா தேங்காவும் எடுத்துட்டு நம்மள அப்படியே போட்டு ஓடி இருப்பாளோ? தேங்காய் உரிச்சா என்ன உடம்பு வச்சா உரிச்சிருப்போம், வாய் வச்சு தானே உரிச்சிருப்போம். உடம்புலாம் ஏன் வலிக்கு? ஆமாக்கா, எனக்கு ஏதோ குத்தாட்டம் போட்ட மாதிரி உடம்பு வலிக்கு. அந்த அரிசி பிள்ளைய காணும். அதானே ஒண்ணுமே சொல்லல. நமக்கு என்ன போஸ்டிங்? ஏன் அவளை தேங்காவையும் காணும், அவ எடுத்துட்டு போயிட்டா. நமக்கு இதுக்கு சம்பளம் கூட கொடுக்கல அவ. ஏமாத்திட்டாலோ? வேலையில சேப்பாலாம் மாட்டாளான்னு தெரியலையே. அப்படிலாம் ஏமாத்திட்டு போயிட முடியாது. வடிவு பாட்டி எங்க சொந்தக்காரி தானே, அவ அங்கதானே இருக்கா. நாங்க இப்படி சும்மா விடுவோம்? இல்ல எத்தனை தேங்காய் உரிச்சோன்னு ஒன்னும் தெரியலாட்டி. சரி, இப்ப ரொம்ப உடம்புலாம் வலிக்கு, பசி எடுக்கு, வாங்க வீட்டுக்கு போவோம். அதான் கரெக்ட், வீட்டுக்கு போவோம். என்ன தர்ஷினி வாயை பிளந்துட்டு நிக்க? நெட்டவெளி அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அத்தா. அவங்க எப்பவுமே எல்லாரும் பைத்தியம் தானே. இல்ல மகாத்தா, இன்னைக்கு ஒரு மாதிரி வினோதமா நடந்துட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்தியா? ஆமா, தேங்காய் வாயாலே உரிக்கிறதுக்கு கூப்பிட்டேன். அட லூசு, அதுக்கு தான் மிஷின்ஸ் இருக்குல்ல, அப்புறம் என்ன? இல்ல அவங்க திறமையை செக் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணி பார்த்தேன். அது அவங்க எல்லாம் டிராமா பண்ணி ஓடி இருப்பாங்க. சரி விட, நாளைக்கு கூப்பிட்டுக்கிடலாம். சரி அத்தா. என்ன செல்லம்மா கோவமா இருக்க? அந்த வளர்ந்த மாடு இன்னைக்கு வரட்டும். ஏன் என்னாச்சு? சீடுன்னு இருக்க மாட்டேக்கா. எனக்கு வேற உடம்பு சரியில்லை. காலையிலே பாத்திரத்தை கழுவி போட்டு போன்னு சொன்னேன். இப்ப பாருங்க மணி சாயந்தரம் 4 ஆகுது. சரி, எப்பவும் போல நீயே கழுவிரு. கூமா பெட்டிக்காரன் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்ப அவன் எதுக்கு இருக்கணும்? குட் மார்னிங் அத்தை பாட்டி. சரி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாட்டி. பார்க்கறதுக்கு தான் நான் பொம்பளை, ஆனா நெசத்துல நான் ஆம்பளை. என் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சி வாய மூடு. காலையில போட்ட பாத்திரம் இன்னும் கழுவாம போட்டிருக்கேனே. வழக்கம் போல நீங்க கழுவிருப்பீங்களே. ஒழுங்கா மரியாதையா ஆவணத்தையும் கழுவிட்டு வா. அப்பதான் உனக்கு இன்னைக்கு சோறு. போ. உடம்புலாம் ஒரே வலி. தேங்காய் உரிக்க போனோம், என்ன நடந்ததே தெரியல. உடம்பு வலி தாங்க முடியல. உனக்கு எல்லா வழியும் வந்துரும். மரியாதையா வந்துரு. இது என்ன கையெல்லாம் பிடிச்சி இழுக்கு? அத்தை பாட்டி, இது மருமகளுக்கு கொடுக்குற மரியாதையே கிடையாது. இப்படி கையை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறது. இவரெல்லாம் ஒரு மாமனார், சும்மா பிடிச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. போ, அவளத்தையும் கழுவிட்டு வா. கடவுளே கடவுளே, இவ்வளவு பாத்திரத்தையும் கழுவுனா என் கையெல்லாம் தேஞ்சு போயிருமே. இதெல்லாம் தேய்ச்சி முடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிருமே. தலைலாம் சுத்துமே, பசி வேற வயிற்று கழுத. பாத்துக்கிட்டே இருக்காத, சீக்கிரம் கழுவி போடு. ஏதாவது பிளான் பண்ணி ஓடிடணும். ரொம்ப போர் அடிக்கி. நெட்டவெளி வீட்டுக்கு போயிட்டு வரும். ஏக்கா இன்னைக்காவது சோறு பொங்குக்கா. இப்படி வீட்டில் சோறு போங்கன்னா எப்படியும் ஒரு 200-250 ரூபாக்குள்ள செலவாகும். பத்துக்க அவரை பேக்கரியில் பண்ணக்கிட்ட தின்னுட்டு நம்ம ஏதாட்டும் ஆர்டர் போட்டு தின்றோண்டி 100 ரூபால முடிஞ்சிடும். எப்படி சோம்பேறியா இருக்காது? என்னைக்கு தான் அடுப்பு பற்ற வைப்ப? இங்கே கொஞ்சம் அறிவோட செயல்படு. அறிவை யூஸ் பண்ணு. செலவு குறை. கடையில் தின்னு வீட்டை அடுப்பங்கரையோ மூடி போடு. இவ என்னமோ சொல்லி சொல்லி என்னையும் கடைசியில் இப்படி ஆக்கிருவா போலுக்கு. அடுத்த மாசம் இவ வீட்டை விட்டு ஓடிடணும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா அத்தை பாட்டி வீட்டுக்கு போயிடணும். என்னடி வீடு இப்படி திறந்து கிடக்கு? இந்த தாத்தா வாயை பிளந்து தூங்கிட்டு கிடக்காரு. பாரேன், ஊழ விட்டும் தூக்கிட்டு கிடக்காரு. வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கட்டி. என்ன இருக்கு? இந்த டிவி மட்டும் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லையே. ஒருத்தரையும் காணும். பின்னாடி நிப்பாவளோ? வா போய் பார்ப்போம். பாவண்டி வயசானவர், காதல கத்தாத செத்துருவாரு. இவ்வளோ கத்தியும் எந்திரிக்க மாட்டேக்கார. எதுவும் வேற மாதிரி ஆயிருக்குமோ? சேச்சே, அவர்லாம் இன்னும் 4 கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு இருப்பாரு. ஹலோ, என்ன நடக்குங்க? அப்பாடா, இப்பதான் உயிரே வந்திருக்கு. வாங்க என் சென்னங்களே, ஆளுக்கு 4 பாத்திரத்தை கழுவி போட்டுருவோம். ஐயோ, தப்பான நேரமா பார்த்து வந்துட்டேனே. மொட்டை செல்லம், எப்படி இருக்கீங்க? என்னட்டி கண்ணே தெரிய மாட்டேங்க உனக்கு? ஒன்னே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் மொட்டை செல்லம். டெய்லி நடிக்காத. நேசமாதான். இவன் நல்ல சோறே போட மாட்டேக்கா. பாடா படுத்துறானா. அடுத்த மாசம் உங்க வீட்டு வந்துருவேன். கொக்கரக்கோ குமாங்கோ. சரி வந்துரு. சரி, அப்ப அவ பாத்திரம்லாம் கழுவிட்டு நாங்க கிளம்புதோம். கீதாக்கா துரோகி, கொஞ்சம் கழுவி கொடுத்துட்டு போங்களா எல்லாரும் சேர்ந்து. நோ நோ, உன் வேலையை நீ தான் செய்யணும். நாங்களாம் பாரு சமைக்கிறதே கிடையாது, எங்களுக்கு பாத்திரமே விழாது. அப்ப சாப்பிடறதுக்கு என்னட்டி செய்வீங்க? அத்தை பாட்டி, இவ எல்லாமே கடையில வாங்கி வாங்கி தங்கா. எப்படி கட்டுப்படி ஆகுது? வீட்டில் சமைக்கிறதோட கடையில் வாங்குறதா எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. சரி, அவ கழுவிட்டு நாங்கள் போகிறோம். அவ பாவம், ஆளுக்கு 2 கழுவுவோம். லூஸ் மாதிரி பேசாத. நானே பாத்திரம் கழுவுறதுக்கு வலிச்சு போய் தான் கடையில் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன். சும்மா கிளம்பு.
இந்த பரதேசிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை, மயக்கம் போட்டு விழுந்துருவோம். கடவுளே, தலை சுத்துதே, தலை சுத்துதே. என்ன மயங்கி உழுதா? அசிங்கமா நடிக்காத, எந்திரிட்டி. ஏன் மொட்டைச்செல்ல அவன் மாசமா இருக்கான்னு நினைக்காத மயங்கி விழுந்துட்டா. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அப்படி எதுவும் இருக்கா என்னன்னு தெரியலையே. சரி, இவளை இழுத்து கொண்டு உள்ள போடுங்க. பார்த்து தூக்கிட்டு போங்கட்டி. என்ன இவர் இப்படி தூக்கிட்டு கிடக்காரு? ஏங்க ஏங்க ஏங்க, என்ன இப்படி உட்காந்து தூங்கிட்டு கிடக்கீங்க? ஏங்க என்னது? என்னாச்சு? என்னாச்சு? இப்படி கிடந்து உறங்குதீங்க. சரி, பிள்ளை எங்க? பிள்ளையா? தெரியலையே செல்லம்மா. சின்னது பிள்ளைய காணுமா? அட கடவுளே! என்னது, என் பிள்ளைய காணுமா? மயக்கம் எப்படி தெளிஞ்சது? கேடுகிட்ட அத்தை பாட்டி, உங்க 2 பேரையும் நம்பி தானே விட்டுட்டு போனா என் பிள்ளைய. எங்க தொலைச்சிங்க? தள்ளு தள்ளு, ரோட்டுக்கு ஓடி இருக்கும்னு நினைக்க நான் போய் தேடுதேன். ஐயோ வாங்க போய் தேடுவோம். ஐயோ ஐயோ ஐயோ, உயிரை கொடுத்து பெத்த எடுத்த பிள்ளைய இப்படி தொலைச்சிட்டாவளே. பதறாத பதறாத, ஒண்ணு ஆகாது. எலிஃபண்ட் மேடம் இன்னும் வரல. போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு போச்சு. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னன்னு பாப்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிட்டு. என்ற பொண்டாட்டி இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்துச்சு. பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எதுக்கு என்கிட்ட சொல்லுத? நீங்களும் சிங்கிள், நானும் சிங்கிள். சொறி பிடிச்ச கேரட்டு பையில உனக்கு நான் கேக்குதோ? என் ரேஞ்ச் என்ன தெரியுமா? நான் கோடீஸ்வரி. என்ன மேடம் பெரிய பணம்? எல்லாம் ஒண்ணுதான். மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. நீ ஒரு ஆளுன்னு உன்ட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை கூட செய்ய துப்பில்ல. இந்த போலீஸ்கார அப்படி நைட் ட்ரெஸ்ஸோடு நீ பிடிச்சு வச்சுட்டான். விளங்கவே மாட்டான், அவனுக்கு கல்யாணமே நடக்காது. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தா சொல்லுங்க, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவோம். திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டு இருக்க. உள்ளேயே வச்சு கொண்டு விடுவேன் பாத்துக்க. குட் ஆஃப்டர்நூன் சார். சார், நம்மளோட எலிஃபண்ட் மேடம் உள்ள இருக்காங்க. எலிஃபண்ட் மேடமா? ஓ சாரி, நம்ம பானுமதி மேடம் ஒரு ஆளோட வண்டியை அடிச்சு நொறுக்க சொல்லி ரவுடியா ஏற்பாடு பண்ணியிருக்கா. இப்போ எலிஃபண்ட் மேடம் எங்க? ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ, எலிஃபண்ட் மேடம் ஜாமீன்ல மேடம் வெளியே விடுவீங்களா? இல்ல வண்டிக்கார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இதோ வண்டிக்காரே வந்துட்டாரு. ஐயா, உங்க வண்டியை உடைச்ச மேடம் கிட்ட தான் நான் வேலை பாக்குறேன். மேடமை விடுறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின புது வண்டி 2வது நாளே உடைச்சிட்டேன். அவளை சும்மாவே விட மாட்டேன். மேடம் நைட் ட்ரெஸ்ஸோட இருக்காங்க, அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் உங்களுக்கு 5 லட்சம் தர, கேஸை வாபஸ் வாங்கிருங்க. கதை விடாத, 5 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு 5 லட்சம் தந்துடுறேன். ப்ளீஸ் கேஸை வாபஸ் வாங்கிருங்க. போய் பணம் எடுத்துட்டு வா. என்னாச்சு சார்? அந்த தாடிக்காரன் 5 லட்சம் தாரங்கிறான். நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் சார். அடுத்து ஏன் சார் துப்புறீங்க? தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எண்ணம் இல்லை. பணத்தை கண்டு வாயப்பழக்க. பணம் தான் சார் எல்லாம். கூட 2 லட்சம் கிடைக்க. இந்தாங்க சார். சார், நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன், நீங்க கேஸை எடுத்து விட்டுருங்க. உங்களை மாதிரி ஆள்னாலதான் இந்த நாட்டுக்கே கெட்ட பேரு. கெட் அவுட். சார், உங்க மேடம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, போயிட்டு வரேன். உங்க மேடம் போற இடத்துலலாம் என் வண்டியை விடுதேன். ஐயோ, நீங்க கிளம்புங்கோ. 2 லட்சம் லாபம். சார், நம்ம மேடமை பார்க்கணும். வாங்க. பிச்சுமணி, வர நேரமா இது. ஜாமீன் எடுக்கணும். அங்க வா, பைசா எங்க இருக்குன்னு சொல்றேன். கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டான். இவங்க தான் 5 லட்சம் கொடுத்தாரு. நீங்க வாங்க வெளியே. 5 லட்சம் கொடுத்தியா? எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கின எலிஃபண்ட் மேடம். அப்புறமா நீங்க தாங்க. சார், ரொம்ப நன்றி. ஏமா, இனிமையாவது ஒழுங்காயிரு. அடுத்தவங்க வண்டிய உடைக்கிறது, அடுத்த குடும்பத்தை நாசம் பண்றதுன்னு அலையாத. கிளம்பு. ஆமா ஆமா, இவர் பெரிய உபதேசம் பண்ண வந்துட்டாரு. உன் புத்திக்குதான் உன் கல்யாணம் லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆளு மூஞ்சி பாரு. ரொம்ப திமிரு பிடிச்சது பொம்பளை. யோ, இனிமேல் இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னு எங்கேயாவது வண்டி உடைக்கிறத பார்த்த காலை ஒடிச்சு விட்டுருவேன். கிளம்பு. சார், அந்த அம்மா நம்பர் கிடைக்குமா? மூஞ்ச பேத்துருவேன். போடு. பிச்சுமணி, நீயே ஒரு பிச்சைக்கார. உனக்கு யார் 5 லட்சம் கொடுத்தது? உண்மையை சொல்லு. என் வீட்டுல எதுவும் களவாண்டியா? எலிஃபண்ட் மேடம், உங்க பணம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. வேணா நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நெசமாலுமே எனக்கு ஒரு ஆள் தான் கொடுத்துச்சு. உண்மையை சொல்லு. ராத்திரி நேரம் ஏதாவது வீடுகளில் புகுந்து களவாங்க போறியா? அப்புறம் அதை வச்சு போலீஸ் என்னைய பிடிச்சிடாம. உங்க புத்தி எப்பவுமே கீழே தான் போகுது எலிஃபண்ட் மேடம். எனக்கு ஒரு ஆள் கொடுத்துச்சு. நீங்க வாங்க. நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
மறுபடியும் எதுவும் பிரச்சனை இல்லை மாட்டிடாதீங்க எலிஃபண்ட் மேடம், நான் போயிட்டாரே. இவனுக்கு எப்படி 5 லட்சம் கிடைச்சிச்சு? ஒரே சந்தேகமா இருக்கு, இவனை நம்பவே கூடாது. நம்ம பசியா இருக்கு, ரோட்டு கடையில் ஏதாவது பிரியாணி வாங்கி தின்னுட்டு போவோம். இவன் வந்தானே இவனுக்கு வாங்கி கொடுக்கணுமே. இது என்ன நெட்டவெளிக்கு பிள்ளை மாதிரி இருக்கு, கண்ணால ரோட்ல அலையுது. இது பரத்தலே போவோம். சூப்பர் ஐடியா, இதை தூக்கிட வேண்டியதா. இனி என்னென்ன பாடலாம் படுத்தி இருக்காவும் அம்மா காரி. இன்னைக்கு உன்னை தூக்கிட்டு போயிருவேனே, அவ தேடி தேடி அழுது சாவட்டும். சி வாய பிளக்காத, வா எங்க வீட்டுக்கு போவோம். கடவுளா பது கொடுத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவேன். இனி இவளுகளெல்லாம் நல்ல ஆட்டம் காட்டுவேன். இனி என்ன பாடுபடுத்தியிருக்காளவோ நெட்டவள்ளி பிள்ளை என் கையில்.